பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன். நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்து காத்திருந்த பணம் உன் கையில் வந்து சேரும். உன் வீட்டின் பணப்பெட்டி நிரம்பி வழியும். என்னிடம் கண்ணீர் விட்டு சொல்லிவிட்டாய். உனக்கானது உன்னை வந்து சேரும் குழந்தையே. மகிழ்ச்சியோடு இரு. ஆகாயமே இடிந்து உன் தலை மீது விழும்படியாக ஏதாவது பெரிய தீமை வந்தாலும் அப்போது என்னை உன் நினைவில் கொள். நீ கடக்கும் பாதை எப்படிப்பட்டதாயிருக்கும் என்று நீ யோசிக்காதே. அது நான் காண்பிக்கின்ற பாதை. அதில் என் துணை உனக்கு நிச்சயம் இருக்கும் என் குழந்தையே. உன்னை பாதுகாப்பதற்கே நான் இருக்கின்றேன். உன் உற்றார் உறவினர் நண்பர்களே உனக்கு துரோகம் இழைக்கிறார்களே என்று வருந்தாதே. அதை எப்படி எதிர்கொள்வது என்று நிதானமாக யோசித்து அறிந்து கொள். நட்பு பாசம் இல்லாமல் பணம் ஒன்றே குறிக்கோளாய் கொண்ட வியாபாரிகளான இவர்களுக்காக கவலைப்படாமல் உன் மனதை ரணப்படுத்திய நிகழ்வுகளை மறந்து உன் லட்சியத்தை அடைவதில் மட்டுமே நீ கவனம் செலுத்த வேண்டும். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்றால் தேவையற்ற பேச்சை குறைத்து தீர்க்கமான செயல்களில் மட்டும் ஈடுபடு. இவைதான் உன் லட்சியத்தை அடைய செய்யும் உத்திகளாகும். வாழ்க்கையில் தோற்றுக்கொண்டே இருக்கிறோமே என்று கவலை கொள்ளாதே குழந்தையே. வெற்றி பெற வேண்டும் என்ற நம்பிக்கையும் உணர்வும் வாழ்வில் தோற்றதற்கான தவறை உணர்ந்து மறுபடியும் அந்த தவறு நிகழாமல் செயல்பட்டால் நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவது உறுதி. நீ செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் துன்பம் ஏற்படாதவாறு யோசித்து செயல்படு. ஒருவருக்கு துன்பம் இழைப்பதற்கு முன்பு அந்த துன்பம் வேறு ஒருவர் மூலம் உனக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்று யோசி. எப்போது நீ உன் தவறை ஒப்புக்கொள்ள முன் வருகிறாயோ அப்போது நீ மனசாட்சி கொண்டவனாகிறாய். என்றும் செய்த தவறை மீண்டும் மீண்டும் செய்யாமல் பார்த்துக்கொள். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. உன் அம்மாவாகவும் அப்பாவாகவும் உனக்கு ஒரு நல்ல தோழனாகவும் நான் தோள் கொடுத்து தாங்குவேன். உனக்கு கிடைத்ததை ஏற்றுக்கொள். அதில் உன்னை யாரென்று எடுத்து காட்டு. தலை வணங்கி செல்ல கற்றுக்கொள். எது நடந்தாலும் மற்றவர்கள் உன்னை கடிந்து கொண்டாலும் சிரம் தாழ்த்தி போ. உன்னை தேடி அனைத்தும் தானாக முன்வந்து நிற்கும். பணிவு, பொறுமை, நிதானம் இவற்றை மனதில் நிறுத்தி கொண்டு தினமும் செயல்படு. மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன். உனக்கு வரும் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை தாழ்த்த என்று நீ நினைத்து கொண்டு இருக்கிறாய். ஆனால் உண்மையிலேயே அது உன்னை தாழ்த்துவதற்கல்ல, அடுத்த கட்டத்திற்கு உன்னை மேம்படுத்த. உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகிறது என்று அர்த்தம். உன்னை சோதிப்பேனே தவிர ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். இன்று இதை நீ நன்றாக உணர்ந்து இருப்பாய். உன்னை சுற்றி உன் மனதை தூற்றி பேசுபவர்களை பற்றி நினைக்காதே. அவர்களோடு வாதம் செய்யாதே. அமைதியாக கடந்து செல். ஏனென்றால் வாக்குவாதம் செய்தால் உன் நிம்மதிதான் இழந்து போகும். வாக்குவாதம் செய்து உன் நிலையை நீ புரிய வைப்பதை விட அமைதியாக சென்று உன் செயலால் அவர்களுக்கு அதை உணர்த்து. என்றைக்கும் சொல்லும் சொல்லில் கவனம் தேவை. அதை மட்டும் நன்றாக நினைவில் வைத்து கொண்டு செயல்படு. என்னிடம் இருந்து உனக்கு ஒரு ஆச்சரியமான பரிசு கிடைக்கப் போகிறது. வரவிருக்கும் வாழ்க்கை மகிழ்ச்சி, ஆச்சரியங்கள் நிறைந்ததாக இருக்கப் போகிறது. இத்தனை நாட்களாக நீ அனுபவித்து வந்த பிரச்சனைகள் அனைத்தையும் இன்று இரவோடு நான் தீர்த்து வைக்கப் போகிறேன். உன் காத்திருப்புக்கு கைமேல் பலனாய் நீ எதிர்பார்த்த ஒன்று நடக்கப் போகிறது. இந்த வாக்கை படிக்கும் போதிருந்தே உனக்குள் ஒரு உற்சாகம் தொற்றிக்கொண்டால் அது நிச்சயம் உனக்கு நடக்கப் போகிறது என்னும் அறிகுறிதான். தினமும் வாழ்க்கையில் புயல்தான் வீசுமா என்ன? சில நாட்களில் தென்றலும் வீசும். இப்போது உன் வாழ்வில் தென்றல் வருடி செல்வதைப் போல நீ நினைத்தது நடந்து உன்னை மகிழ்ச்சி கொள்ள வைக்கும். எல்லாவற்றையும் தான் ஆசைப்படுகிறேன், ஆனால் நிறைவேறுவதுதான் வேறாக இருக்கிறது என்கிறாயா? ஆசைப்படுவது நாம் இயல்பில் ஒன்றுதான். ஆனால் அந்த செயல் நடைபெறுமா என்று உன்னுள் எழும் சலனம், சந்தேகம். அது நிறைவேற வந்தாலும் உன் சலன எண்ணத்தின் வெளிப்பாட்டால் தடைப்படுகிறது. இதற்கு என்னதான் செய்வது? முதலில் ஆசையில் தீர்க்கம் இருக்க வேண்டும். அந்த தீர்க்கத்தில் அதைவிட சிறந்தது என்ற வேறு சலனம் இன்றி இருக்க வேண்டும். எப்போது ஒரு எண்ணத்தில் தீர்க்கம் இருக்கிறதோ அந்த எண்ணம் சர்வ நிச்சயமாக உன் எண்ணத்தை புரிந்துணர்ந்த இறையாற்றல் வழியே ஈடேறும்.
ஆனால் நாமோ அந்த ஆசை என்ற எண்ணத்தை வெளிப்படுத்தும் போதே இது நடக்குமா, நடக்காதா, நடந்தால் அப்படி இருக்கும், நடக்காவிட்டால் இப்படி இருக்கும் என்று உன் ஆசை என்ற எண்ண பிரதிபலிப்பை கூட நீ முழுவதுமாக சென்று அடைய விடுவது இல்லை. அதிலும் நடக்கும் என்ற எண்ணத்தை விட நடக்காவிட்டால் என்ற எண்ணமே நம்மிடம் இருந்து அதிகம் வெளிப்படுகிறது. அது கூட நம் அறிந்த ரகசியம்தான். இது இயல்புதானே. இதை எப்படி கடந்து ஆசையை நிறைவேற்றிக் கொள்வது என்கிறாயா? அதற்கும் ஒரு வழி இருக்கிறது. உதாரணமாக, ஒரு வீடு கட்ட வேண்டும் என்பது உன் ஆசை என்று வைத்துக்கொள்வோம். நாமெல்லாம் இன்றைக்கு விற்கும் விலைவாசியில் வீடு கட்ட முடியுமா? அதையும் கடன் வாங்கித்தானே கட்ட முடியும். நமக்கு யார் கடன் தருவார்? அப்படியே தந்தால் கூட இன்றைக்கு இருக்கும் வருமானத்தில் எப்படி கடன் தொகையை கட்டுவது போன்ற எண்ணங்கள் வழியே வீடு கட்ட வேண்டும் என்ற அடிப்படை எண்ணத்திலேயே சலனத்தை தொடங்கும்போது அது வெறும் ஆசையாகவே இருக்கும். அல்லது நீ யோசித்தபடியே நீ விரும்பிய சிக்கல்களை எதிர்கொள்ள வைக்கும். அதுவே இத்தனை சதுர அடியில் வீடு, அதில் இந்த நிறத்தில் வர்ணம் பூசி, அந்த அறையில் அது, இந்த அறையில் இது, சமையல் அறையில் இந்த வசதி, இப்படி கட்டி முடிக்கப்பட்ட வீட்டில் என்ன செய்ய வேண்டுமோ அதை குறித்த உன் எண்ணம் இருக்குமானால் இங்கே அடிப்படையாக வீடு என்பதை கட்டி முடித்து விட்டீர்கள். அதற்கு அடுத்த நிலையை குறித்த எண்ணம்தான் இப்போது உன்னிடம் இருந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். இப்போது உன் எண்ணத்தின் தீர்க்கத்தில் வீடு கட்டி முடிக்கப்பட்ட ஒன்றாகி பிரதிபலிக்கத் தொடங்கியதும் உன் எண்ணத்தில் வீடு கட்டுவோமா என்ற சலனம் கடந்துவிட்ட நிலையில் சர்வ நிச்சயமாக நீ வீடு கட்டிவிடுவாய். அதற்கான சாத்தியக்கூறுகள் தானே அமைவதை நீ உணர முடியும். எல்லாம் மிக சரியாக நீ நினைக்காத வண்ணம் வந்தடைவதையும் அனுபவிப்பாய். ஆனால் உன் எண்ணம் மட்டும் வீடு கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் நீ என்ன செய்ய வேண்டும் என்ற நிலையிலிருந்து மீண்டும் சலனத்திற்கு வந்துவிடாது பார்த்து கொள்வது உன் எண்ணத்தின் தீர்க்கமாக இருக்க வேண்டும். இது ஏதோ ஒரு முட்டாள்தனமான ஒரு அணுகுமுறையாக தெரியும். ஆனால் இதை நித்தமும் நீ செய்துதான் பாரேன். காலையும் இரவு படுக்கும் முன்னரும் தனியாக இந்த எண்ணத்தில் ஒரு சில மணித்துளிகளாவது எண்ணித்தான் பாரேன். இது ஏதோ வீடு என்று மட்டும் இல்லை. உன் ஆசை எதுவானாலும் அதை கடந்த நிலையில் இறையாற்றலை முன்னிறுத்தி நீ உன்னுள் பொருத்தி ஓர் தவமாய் இந்த எண்ணம் வெளிப்பட வேண்டும். சர்வ நிச்சயமாக உன் ஆசை நிறைவேறிவிடும். எண்ணியதை எண்ணியவாறே அருளிக்கொண்டே இருக்கும் இறைவன் என்றும் உன்னோடு இருக்க எண்ணத்தில் தெளிவு இருந்தால் போதும். அனைத்துமானவனால் சாத்தியமாகிவிடும். உன்னை இந்த அழகான பூமியில் படைத்த இறைவன் உனக்கு தராமல் வேறு யாருக்கு தரப்போகிறார்? பூஜை புனஸ்காரங்கள், சடங்கு சம்பிரதாயங்கள் இவையாவும் உன் மனதை தூய்மைப்படுத்துவதற்கான வழிமுறைகள் மட்டுமே. இருந்தாலும் உள்மனது பரிசுத்தமானதாக இல்லை என்றால் எவ்வளவுதான் வழிபாடுகள் செய்தாலும் என் பக்தர் என்ற தகுதியை நீ அடைந்து விட முடியாது. பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தான் தைரியம். அதை நீ தொலைத்து விடாதே. எப்பொழுது பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் அது உன்னை கரை சேர்க்கும். சகிப்புத்தன்மை இல்லாத மனிதனின் நிலைமை பரிதாபமானது. பண்டிதராக இருந்தாலும் சரி, நற்குணம் படைத்தவராக இருந்தாலும் சரி, சகிப்புத்தன்மை இல்லாவிட்டால் வாழ்க்கை வீணாகிவிடும் என்பதை அறிந்து கொள். மனித பிறவிகள் தவறு செய்வது இயற்கைதான். மாயையின் விளையாட்டில் தம் பக்தர்கள் தவறு செய்வார்கள் என்பது பகவானுக்கு நன்றாக தெரியும். அதனால் இறைவன் எப்போதும் விழிப்பாய் இருந்து அவர்கள் தவறு செய்வதை தவிர்த்து தடுத்தாட்கொள்ளவே பார்ப்பார். பக்தன் தானே செய்யும் தவறுகளின் காரணமாய் ஆபத்தில் சிக்கிக்கொண்டால் நேரிடையாகவோ மறைமுகமாகவோ இறைவன் பக்தனை காப்பாற்றி விடுவார். நீ எங்கே இருந்தாலும் என்ன செய்தாலும் நான் அதை முழுமையாக அறிவேன் என்பதை தெரிந்து கொள். என் தங்கமே, நீ அடைய நினைத்த இலக்கை அடையும் வரை கல் வந்தாலும் சொல் வந்தாலும் கலங்காமல் நீ முன்னேறு. அனைத்திற்கும் காலம் பதில் சொல்லும். உன் வெற்றி பதில் சொல்லும். முன்னேறி செல்லும்போது காதுகளை மூடிக்கொள். இல்லையென்றால் உன் காதில் விழும் வார்த்தைகளாலேயே நீ வீழ்ந்து விடுவாய். எந்த அளவிற்கு நீ இப்போது கஷ்டத்தை அனுபவிக்கிறாயோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை நீ அனுபவிக்கப் போகிறாய் என்பதையும் மறவாதே. நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் நிச்சயம் வீண் போகாது. நம்பிக்கையோடு காத்திரு. நல்லதே நடக்கும்.